السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإن كان ذو عسرة فنظرة إلى ميسرة. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: من مات وهو بريء من ثلاث: الكبر والغلول والدين دخل الجنة، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கருணையினால் புனிதமிக்க ஜும்மாவுடைய நாளில் உலகத்திலேயே அல்லாஹுக்கு பிரியமான அல்லாஹுடைய வீட்டில் அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அவன் கொடுத்த அருள் கொடைகளுக்கு நன்றி செலுத்துவதற்காக எல்லாம் அல்ல ரப்புல் ஆலமீன் நம்மை இங்கே ஒன்று கூட்டி வைத்திருக்கிறான். நம்முடைய வருகையை அல்லாஹ் கபூல் செய்து நம்முடைய அமல்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு உலகிலும் வெற்றி பெற்ற நல்லோர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்த்து அருள் புரிவானாக. நம்முடைய காரியங்களை எல்லாம் அல்லாஹ் லேசாக்கி எந்த விஷயத்தை பேசுகிறோமோ கேட்கிறோமோ அதன்படி நாமும் அமல் செய்து முழு மனித சமுதாயத்தின் ஹிதாயத்திற்கு அல்லாஹ் காரணமாக்கி வைப்பானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்த பல முன்னோர்களுடைய வரலாறுகளை நமக்கு எடுத்து சொன்னார்கள். அப்படிப்பட்ட வரலாற்றில் ஒன்று, முந்தன காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன் அவன் இறந்து போய்விட்டான். இறந்த அந்த மனிதனை மறுமையில் அல்லாஹ் எழுப்பி, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ ஏதாவது நன்மை செய்திருக்கிறாயா என்று அவனிடத்திலே கேட்டான். அதற்கு அந்த மனிதன் சொன்னான், என் நினைவுக்கு தெரிந்து நான் எந்த நன்மையும் செய்ததாக எனக்கு நினைவில்லை, ஞாபகம் இல்லை என்று சொன்னான். என் நினைவுக்கு தெரிந்து நான் எந்த நல்ல காரியமும் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியலை. அல்லாஹ் தஆலா அவனிடத்தில் கேட்டான், நன்றாக யோசனை பண்ணி சொல்லு, எதனாச்சும் ஒரு நல்லது செஞ்சிருப்ப அப்படின்னு கேட்டான். மறுபடியும் அவன் சொன்னா, என் நினைவுக்கு தெரிஞ்சு எந்த காரியத்தையும் நான் செய்யலைன்னு சொன்னான். மறுபடியும் சொன்ன அல்லாஹ் தஆலா, நீ ஏதாவது செஞ்சியா அப்படின்னு கேட்டான். அவன் சொன்ன, அந்த ஆளு, யா அல்லாஹ், நீ எனக்கு செல்வத்தை தந்தாய், பணம் காசுகளை தந்திருந்தாய். நான் ஒரு பழக்கம் வைத்திருந்தேன், யாராவது என்னிடத்துல கடன் கேட்டு வந்தால் அவர்களுக்கு நான் கொடுத்து உதவுவேன். எனக்கு நீ கொடுத்த செல்வத்தை கொடுக்கல் வாங்கல் செய்து அந்த மக்களுக்கு ஏதாவது தேவையுடையவர்களுக்கு கடன் கொடுத்து உதவுவேன். கடன் கொடுத்ததுன்னா எந்த லாப நோக்கம் இல்லாமல் கடன் கொடுத்தது. ஏன்னா இப்போ கொடுக்கல் வாங்கல்னா மக்கள் எல்லாத்துக்குமே கொடுக்கல் வாங்கல்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. எந்த பெருதி உபகாரமும் இல்லாமல் ஒரு மனிதருடைய சிரமத்தில் கஷ்டத்தில் பங்கெடுத்து கொள்வதற்காக கொடுத்து உதவுறது. நான் அந்த மாதிரி கொடுத்து உதவுவேன். என்னுடைய பணியாளரை அந்த கடனை வசூல் பண்ண
ஆள் அனுப்பும் போது அவர்கிட்ட சொல்லி அனுப்புவேன், இங்க பார், இன்னென்ன நபர்கள் எனக்கு பணம் தர வேண்டியிருக்குது, நீ அவங்கள்ட்ட போய் வசூல் பண்ணிட்டு வா. அந்த பணியாளர் போகும்போது நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீ போய் அந்த மனிதனிடத்துல போய் கடனை கேட்கும்போது அவர் உண்மையிலேயே சிரமப்படக்கூடிய மனிதராக இருப்பாரையானால் பக்கத்துல அக்கம் பக்கத்துல விசாரி. ரொம்ப கஷ்டப்படுறாருங்க, சாப்பாட்டு கூட வழி இல்லாம சிரமப்படுறாருங்க, யாராச்சும் அவரை பத்தி அவர் சிரமத்தை சொல்வார்களே ஆனால் என் சார்பாக அந்த கடனை நான் தள்ளுபடி செய்து விட்டேன் என்று அறிவிப்பு செய்து விட்டு வந்தது. யாராவது ஒருவர் கடன் கொடுப்பதற்கு வசதி இருக்குது அவர்கிட்ட, ஆனா இப்ப தர முடியாது, அவருக்கு இப்ப தர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்படி யாராச்சும் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்துட்டு வா. நீங்க கடன் கொடுக்க வேண்டிய தவணை முடிஞ்சிருச்சு, இருந்தாலும் எங்க முதலாளி உங்களை சிரமப்படுத்த விரும்பல, ஒரு வாரமோ 10 நாளோ ஒரு மாசமோ நீங்க டைம் எடுத்துக்கிட்டு உங்க கடனை தர சொன்னாரு அப்படின்னு சொல்லி இப்படி என்னுடைய பணியாளர்கிட்ட நான் சொல்லி அனுப்புனேன். ஆனா இது நன்மையா தீமையான்னு தெரியாது, இதை நான் ஒரு பழக்கமா வச்சிருந்தேன்னு சொல்லி அந்த மனிதன் அல்லாஹ்ட்ட சொன்னான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா, என் அடியார்களிடத்தில் இவ்வளவு கருணையோடு நீ நடந்திருக்கிறாய, இதை விட வேற என்ன நன்மை உனக்கு தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி உன்னை நான் மன்னித்தேன், உன்னை சொர்க்கத்தில் நான் நுழைய செய்கிறேன் என்று அந்த மனிதனை அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழைய செய்வான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த வரலாறு என்ன சொல்கிறது என்றால், ஒரு மனிதருக்கு நாம் கொடுத்து உதவுறமே அது கூட நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் நாம சொர்க்கம் போறதுக்கும் அது கூட காரணமாய். எப்படி ஹஜ்ஜி செஞ்சா சொர்க்கத்துக்கு போறோமோ, நோன்பு வச்சா சொர்க்கத்துக்கு போறோமோ, தொழுதா சொர்க்கத்துக்கு போவோமோ, ஜகாத்து கொடுத்தா சொர்க்கத்துக்கு போவோமோ, குரானை மனப்பாடம் பண்ணி ஹாஃபில் ஆனா சொர்க்கத்துக்கு போவோமோ, அந்த மாதிரி ஒரு மனிதர் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த செல்வத்தை சிரமப்படக்கூடிய மனிதர்களுக்கு கடன் கொடுத்து உதவுறாருல்ல, அந்த கடன் கொடுத்து உதவுவதின் மூலமாக கூட ஒரு மனிதர் சொர்க்கத்தை அடைய முடியும் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு உணர்த்தி தருகிறார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்திலே முஆமலாத் என்று ஒரு பகுதி இருக்கிறது. முஆமலாத்னு சொன்னா கொடுக்கல் வாங்கல். இபாதத்து என்று எப்படி ஒரு பகுதி இருக்கிறதோ, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் இதெல்லாம் இபாதத்து. குணங்கள் என்று ஒரு பகுதி இருக்கிறது. முஆஷராத்து, குடும்பவியல், குடும்ப வாழ்க்கை என்று ஒரு பகுதி இருக்கிறது. அதே போல கொடுக்கல் வாங்கல் என்று ஒரு பகுதி இருக்கிறது. எந்த கொடுக்கல் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, எது கொடுக்க கூடாது, ஒரு வியாபாரி எப்படி வியாபாரம் செய்யணும், இதுக்குதான் கொடுக்கல் வாங்கல்னு பேர். இதுக்கு பேரு முஆமலாத்துன்னு சொல்லுவாங்க. இஸ்லாத்தில இதுவும் ஒரு மிக முக்கியமான அமல், இபாதத்து. முஆமலாத் என்பது கொடுக்கல் வாங்கல் செய்வதும் ஒரு இபாதத்து. அந்த வகையில ஒரு முஸ்லீம் தன்னுடைய செல்வத்தை வியாபார ரீதியாகவோ அல்லது வேறு எந்த ரீதியாகவோ கொடுக்கல் வாங்கல் செய்யும் போது அதன் மூலமாக அவர் தன்னுடைய மறுமையை தேடிக்கொள்ள வேண்டுமே தவிர தன்னுடைய மறுமையை பாழாக்கிவிடக் கூடாது என்று அல்லாஹ் நமக்கு வழிகாட்டி தருகிறான். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த செல்வத்தை கொண்டு கூட நன்மையை சம்பாதிக்க முடியும். ஜகாத் கொடுத்து எப்படி நன்மையை சம்பாதிக்கிறோமோ, சதக்கா கொடுத்து எப்படி நன்மையை சம்பாதிக்கிறோமோ, ஹஜ்ஜி செய்து உம்ரா செய்து எப்படி நன்மையை சம்பாதிக்கிறோமோ, அந்த மாதிரி குர்பானி கொடுத்து நன்மையை சம்பாதிப்பது போல ஒரு முஸ்லீமுக்கு, தேவையுடைய முஸ்லீமுக்கு ஒரு மனிதர் கடன் கொடுத்தும் நன்மையை சம்பாதிக்க முடியும். இஸ்லாம் சொல்லுகிறது, ஒரு மனிதனுக்கு கஷ்ட காலத்தில் ஒரு கடனை கொடுத்து அதன் மூலமாகவும் நீங்கள் நன்மையை சம்பாதிக்க முடியும், மட்டுமல்ல அல்லாஹுடைய அன்பை பெற முடியும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அந்த வகையில இன்னைக்கு பார்த்தா கடன் இல்லாத மனிதர்களே இன்னைக்கு யாருமே இல்லை என்ற நிலையில் இன்னைக்கு எங்க பார்த்தா, அப்பெல்லாம் ஒரு காலத்துல கடனாளிகள் ஊர்ல யாராச்சும் ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க. இப்ப கடனாளிகள் இல்லாத இடமே இல்லாத அளவுக்கு இன்னைக்கு எங்கும் பெருகி போயிடுச்சு. அதனால அதனுடைய மதிப்பு, அதனுடைய
இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன என்பதை முஸ்லிம் சமூகம் உணராமல் இருக்கிறார்கள். இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு தற்கொலை செய்யக்கூடியவர்கள் பட்டியலிலே இன்னைக்கு முஸ்லீம்கள் நிறைய வர்றாங்க. ஃபுல்லாக வரமாட்டாங்க யாருமே. இன்னைக்கு பார்த்தா பேப்பர் பார்த்தா செய்தி பார்த்தா அவர் தற்கொலை பண்ணிட்டார், இவர் தற்கொலை பண்ணிக்கிட்டார். அதில் பார்த்தா முஸ்லீம்கள் இன்னைக்கு நிறைய வர்றாங்க, குடும்பமாக தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. என்ன காரணம்னு பார்த்தா கடன் தொல்லை. கடன் வாங்கிட்டு அதை அடைக்க முடியாம மன உளைச்சலுக்கு ஆளாகி பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில நம்ம இனிமே இங்க வாழ்றதை விட நம்ம இறந்து போறது நல்லதுன்னு சொல்லி இந்த தவறான முடிவெடுக்கக்கூடிய ஒரு சமூகம் இன்னைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. அதனாலதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை அழகாக பின்பற்றக்கூடிய மக்களுக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் வராது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹைருல் உமூரி அவ்சாத்துஹா, காரியங்களில் சிறந்தது என்ன தெரியுமா? நீங்கள் எல்லா காலத்திலும் நடுநிலைமையாக வாழ்ந்தீங்கன்னா நீங்க எப்பவுமே உங்க வாழ்க்கை சீரா போய்கிட்டே இருக்கும். எப்போ ஆடம்பரம் என்ற ஒரு எல்லைக்கு மனிதர்கள் போகிறார்களோ அப்பதான் கடன் வாங்க வேண்டிய நிலை வருது. அந்த கடனை அடைக்க முடியாம இன்னொரு கடன் வாங்குறாரு, கடன் சுமையில போய் கடைசியில தவறான முடிவுகளுக்கு ஆளாகி விடுகிறார்கள். அதனால அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் முஸ்லிம்களுக்கு முஸ்லிம்களுக்கு தெளிவான வழிகாட்டுதலை தந்திருக்கிறார். முதல்ல முஸ்லிம்கள் அவசிய தேவை இல்லாமல் கடனே வாங்கக்கூடாது. முதல்ல கடனே வாங்கக்கூடாது, நிர்பந்தமான நிலை. இப்ப இந்த கடனை வாங்கலைன்னா நம்ம பிள்ளைய காப்பாற்ற முடியாது, இந்த கடனை வாங்கலைன்னா இந்த காரியத்தை இப்ப செய்ய முடியாது அப்படிங்கிற நிர்பந்த நிலைக்கு மட்டும்தான் இஸ்லாத்துல கடன் வாங்க அனுமதி இருக்கிறது. இன்னைக்கு என்னன்னா அது ஒரு பொழுதுபோக்காயிடுச்சு. இன்னைக்கு தேவையே இல்லாட்டாலும் போய் கடன் வாங்க கேட்கிறார், தேவையே இல்லாட்டாலும் கடன் வாங்க. ஆடம்பரமான செலவுகள், அவசியமில்லாத செலவுகளுக்கு கடன் வாங்குவது இன்னைக்கு அன்றாடம் வாடிக்கையா போச்சு. ஆனால் ஒரு கடனாளியாக ஒரு முஸ்லீம் இறந்து போனால் அல்லாஹுடைய தூதர் அவர்களுக்கு செய்திருக்கக்கூடிய எச்சரிக்கையை ஒரு முஸ்லீம் விளங்கி கொண்டால் தன் வாழ்க்கையில ஒரு ரூபா கூட கடன் வாங்க மாட்டார், ஒரு ரூபா கூட கடன் வாங்க மாட்டார். அவ்வளவு எச்சரிக்கைகள் செய்யப்பட்டிருக்கிறது. குரான்ல, முழு குரான்லேயே சூரா பக்கரால ஒரு ஆயத்து இருக்குது. அந்த ஆயத்து தான் குரான்லேயே பெரிய ஆயத்து, அதுதான் ஆக பெரிய ஆயத்து. சூரா பக்கராவில இருக்கக்கூடிய அந்த ஆயத்து. அந்த ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னா கடன் வாங்குறத பத்தி தான் சொல்றான் அல்லாஹ் தஆலா. அவ்வளவு பெரிய குரானுடைய வசனத்துல ஒரு தொழுகையை பத்தி சொல்லியிருக்கலாம், ஒரு நோம்பு ஜகாத் ஹஜ்ஜை பத்தி சொல்லியிருக்கலாம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்னா, மூமின்களே நீங்கள் கடன் வாங்கினால் அதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நீளமான நேர்மையான சாட்சியாளரை கொண்டு எழுதி. ஒரு முழு பக்கமும் கடனாளிகள் கடன் பெறும் போது வாங்க வேண்டிய சட்டத்திட்டங்களை பத்தியே சொல்லப்படுது. அப்படின்னா குரான்ல இருக்கிற ஆயத்துல, பெரிய ஆயத்துல அல்லாஹ் இதை சொல்றான்னு சொன்னா இது நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய பாடம். இது சும்மா போற போக்கில் வாங்கிட்டு போக முடியாது. வாங்கினா வாங்கிக்கிருவோம், எப்ப நமக்கு முடியுதோ அப்ப அடைச்சிக்கிருவோம் அப்படின்லாம் ஒரு முஸ்லீம் இருக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, எந்த ஒரு மனிதர் மரணிக்கும் போது, மூத்தா போகும்போது அவர்கிட்ட 3 தன்மை இல்லாம மூத்தா போயிட்டாருன்னா அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னு சொன்னாங்க. அவர் இறக்கும் போது அவர்கிட்ட 3 விஷயம் இருக்கக்கூடாது. மன் மாத்த, எந்த மனிதர் இறந்து போகிறாரோ, ஒவ்வொரு பரீஉம் மின் ஸலாஸின், 3 காரியத்திலிருந்து அவர் நீங்கிய நிலையில் இறப்பாரையானால் 3 விஷயம் அவர்கிட்ட இருக்கக்கூடாது. ஒண்ணு என்ன? அல் கிபுரு, அவருடைய உள்ளத்தில் பெருமை இருக்கக்கூடாது, பெருமை இல்லாத நிலையில் இறக்கணும். 2வது வல் ஹுலூலு, யாரை பற்றியும் தவறான எண்ணம், பகமை, குரோதம் அது இல்லாத நிலையில இறக்கணும். 3வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பத்தைனு, கடன் இல்லாத நிலையில் இறக்கணும். அவர் மௌத்தா போகும்போது அவர் கடனே இல்லாம மௌத்தா போனா தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார்னு சொன்னாங்க. அப்ப இந்த 3ல ஒண்ணு இருந்துச்சுன்னா அவர் சொர்க்கத்துக்கு போறதுக்கு தடையாயிடும். பெருமையா மௌத்தா போற நேரத்துல பெருமையோட மௌத்தா போயிட்டாரு, அல்லது யாரை பத்தியாவது பகமை, குரோதம், ஒரு சண்டை போட்டு அவங்க மேல உள்ள அந்த குரோதத்திலே அப்படியே மௌத்தா போயிட்டாரு, அந்த பகையோட
அல்லது கடன் வாங்கி அதை நிறைவேற்றாம அப்படியே மௌத்தா போயிட்டாரு. இந்த நிலையில் இறந்து போனால் அவர் சொர்க்கம் போறது தடை செய்யப்படும் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நாள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜித் நபவியில் உட்கார்ந்து இருந்தாங்க. உட்கார்ந்து இருக்கும் போது வானத்தை பார்த்தாங்க. ஒரு பார்வை பார்த்துவிட்டு சுப்ஹான் அல்லாஹ், சுப்ஹான் அல்லாஹ்ங்கிறது ஆச்சரியமான விஷயத்துக்கு சொல்றது. மாதா நுஸ்ஸில மின தஷ்தீத், என்ன ஒரு கடுமையான சட்டம் இறங்கி இருக்கிறது, என்ன ஒரு கடுமையான சட்டம் இறங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிச்சு போயிட்டாங்க. இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு எந்திரிச்சு போயிட்டாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, என்ன இறங்குனுச்சு, எதுக்கு சுப்ஹான் அல்லாஹ் சொன்னாங்க, என்ன கடுமையான சட்டம் இறங்கி இருக்குன்னு சொல்லிவிட்டு என்னன்னு சொல்லாமலேயே போயிட்டாங்களே, என்னவா இருக்குன்னு சொல்லி இவங்களுக்கு எல்லாம் ஒரே பதட்டம். என்ன பதட்டம்? ஒரு நாள் ஃபுல்லா ரசூலா வந்து சொல்லல. மறுநாள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நேற்று சுப்ஹான் அல்லாஹ்னு சொல்லிட்டு கடுமையான சட்டம் ஒன்று இறங்கி இருக்குன்னு சொன்னீங்களே, அது என்ன யார சொல்லலாம்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலைஹி தைனுன் மா தஹல ஜன்னத ஹத்தா யத்லி அன்ஹு தைனஹு. எனக்கு இப்படி ஒரு சட்டம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது, யாராவது ஒருவர் அவர் மீது கடன் இருக்கும் நிலையில் அவர் இறந்து போய்விடுவாரையானால் அந்த கடனை அவர் வாரிசுதாரர்கள் நிறைவேற்றும் வரை இவர் சொர்க்கத்துக்கு போறது நிப்பாட்டப்பட்டுரும் அப்படிங்கிற சட்டம் இறங்கி வைக்கப்பட்டுச்சு. அதுதான் வந்து எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு எனக்குன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவர் இறக்கும் போது கடனாளியா இருக்கிறாரு, இவர் சொர்க்கத்துக்கு தகுதி ஆயிட்டாரு, சொர்க்கத்துக்கு தகுதி உடையவரா இருக்கிறாரு. வேற அமல்கள் மூலமாக, தொழுகையின் மூலமாகவோ ஜக்காத்து ஹஜ்ஜின் மூலமாகவோ ஏதோ ஒரு காரணத்துல தொழுகைக்கு சொர்க்கத்துக்கு தகுதி ஆயிட்டாரு. ஆனாலும் அவர் போக மாட்டார், இந்த கடனை அந்த மக்கள் நிறைவேற்றும் வரை போக மாட்டார்னு சொன்னார். இந்த விஷயத்தை சொல்றதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுடைய உள்ளத்திலே இதை பதிய வைக்கிறதுக்காகவே அதை என்னென்று சொல்லாம போய் ஒரு நாள் கழிச்சு மக்கள் எல்லாம் என்னவா இருக்கும் என்னவா இருக்கும்னு ஆவலை உண்டாக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை மனசுல பதிய வச்சாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட எப்போ எந்த ஜனாசா வந்தாலும் சரி, ரெண்டு பேத்துக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரெண்டு பேத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க, இவருக்கு நான் தொலை வைக்க மாட்டேன், நீங்க தொழு வச்சுக்கிறீங்கன்னு சொல்லி. ரெண்டு வகையான மனிதர்களுக்கு ரசூலா சொல்லியிருக்காங்க. ஒன்று தற்கொலை செய்து கொண்டவர்களுக்கு நான் தொழு வைக்க முடியாதுன்னு சொன்னாங்க. இன்னொன்னு யாராவது ஒருவர் கடனாளியாக வந்து அவர் ஜனாசா கொண்டு வரப்படும், மஸ்ஜித் நபவிக்கு எந்த ஜனாசா வந்தாலும் சரி, இவர் மீது கடன் இருக்குதான்னு கேட்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா எங்கே இவர் தொழுகையாளியா நோம்பாளியா ஜகாத் சரியா கொடுத்து வந்தாரா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, கடன் இருக்குதான்னு கேட்பாங்க. யார சொல்லலாம், கடனே இல்லை இவருக்கு அப்படின்னு சொன்னா தொழு வைப்பாங்க. அல்லாஹ்வின் தூதரே கடன் இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு யாராவது பொறுப்பு ஏற்றுக்கொள்ள இருக்காருன்னு கேட்பாங்க. நாங்க பொறுப்பு ஏற்றுக்கிறோம் யார சொல்லலாம், தொழு வைப்பாங்க. கடனும் இருக்குது, யாரும் பொறுப்பேற்றுக்கொள்ள தயார் இல்லைன்னா உங்கள் தோழருக்கு நீங்கள் தொழு வச்சுக்கிறீங்க, நான் மாட்டேன்னு போயிடுவாங்க, நான் தொழு வைக்க மாட்டேன்னு சொல்லுவேன். எப்படிப்பட்ட நபி, முனாஃபிகீன்களுடைய தலைவராக இருந்த அவர் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல்னு சொல்லி முனாஃபிக்குடைய தலைவர். அவனால முஸ்லிம் சமூகத்திற்கும் இஸ்லாத்திற்கும் மிகப்பெரிய கஷ்டங்கள் வந்தது. அவன் இறந்து போறான், ஒரு கட்டத்துல அவன் இறந்து போறான், முனாஃபிக்குகளுக்கெல்லாம் தலைவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அசிங்கமா பேசினவன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ஆயிஷா நாயகி மீது அவதூறு இட்டுக்கட்ட பரப்பி விட்டவன், அவன் இறந்து போறான். அவருடைய மகனார் அப்துல்லா, அவர் ஒரு நல்ல முஸ்லீம், அவர் உண்மையான முஸ்லீம். அவர் வந்து ரசூலாட்ட சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தகப்பனாருக்கு உங்க சட்டைய போட்டு அவருக்கு நீங்க ஜனாசா தொழு வைக்கணும் வேண்டிக்கிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏத்துக்கிட்டாங்க அதை. ஏன்னா அவங்க மகனார் வந்து சிறந்த முஸ்லீம், அவருடைய கோரிக்கை ஏத்துக்கிட்டாங்க. ரசூல்லா தன்னுடைய சட்டையை கொடுத்தாங்க, ரசூல்லா போய் தொழு வச்சாங்க. சஹாபாக்கெல்லாம் ஆட்சேபனை தெரிவிச்சாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இவனுக்கா நீங்க தொழு வைக்கிறீங்க, இவன் எவ்வளவு முஸ்லீம்களுக்கு கெடுதல் பண்ணியிருக்கலாம், எங்களை விடுங்க, உங்களுக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணியிருக்கலாம், இவனுக்கு போய் நீங்க தொழு வைக்கலாமா?
வேணான்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு படி மேலே போய் அவங்க ஜிப்பாவை இழுத்துட்டாங்க. ரசூல்லாவுடைய ஜிப்பாவை, எனக்கு தொழு வைக்க கூடாது யார சொல்லலாம் நீங்க அப்படின்னு. அதையும் மீறி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முனாஃபிக்கு கூட தொழு வச்சாங்க. தொழு வச்சு அதுக்கு பின்னால அல்லாஹ் தஆலா சட்டம் இறக்கலாம், இது மாதிரி முனாஃபிக்காகவோ முஷ்ரிக்காகவோ காஃபிராகவோ ஈமான் இல்லாத நிலையில் ஒருவன் இறந்தால் அவன் பக்கத்துல போய் நீங்க தொழு வைக்கவும் கூடாது, அவனுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடாதுன்னு அப்புறம் தான் சட்டம் இறங்குனுச்சு. சொல்லத்துக்கு முன்னாடி இந்த சட்டம் இறங்குனுச்சு. ஆனா இப்படிப்பட்ட முனாஃபிக்கு கூட ரசூல்லா போய் 2 தொழு வச்சாங்க. ஆனா ஒரு கடனாளி வந்தாருன்னா நான் தொழு வைக்கல, நீங்க தொழு வச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. சஹாபாக்கள் எப்படின்னா அவங்க ஆசைப்படுவாங்களாம், ரசூல்லா ஹயாத்தா இருக்கும் போதே நம்ம மௌத்தாகணும்னு ஆசைப்படுவாங்க. எதுக்குன்னா நம்ம ரசூல்லா ஹயாத்தா இருக்கும்போது நம்ம மௌத்தாயிட்டா ரசூல்லா தொழு வைப்பாங்கல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வச்சாங்கன்னா அதை விட பெரிய பாக்கியம் நமக்கு என்ன இருக்குது. அதுக்காகவே சஹாபாக்கள் சீக்கிரம் மௌத்தா போகணும் ரசூல்லாவுக்கு முன்னாடி ஆசைப்படுவாங்க. ரசூல்லாவுடைய மனைவிமார்களிலேயே ஸைனப் பின்த் ஹுஸைமான்னு ஒரு சஹாபி பெண்மணி இருந்தாங்க. ரசூல்லாவுடைய மனைவி. அவங்க எந்த மனைவிக்கும் இல்லாத சிறப்புகள் அவங்களுக்கு ஒரு சிறப்பு எழுதுவாங்க. என்னன்னா நபிகள் நாயக ஜனாசா தொழுகை வச்சு அடக்கம் செஞ்ச ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அவங்க மட்டும்தான். ஏன்னா கதிஜா நாயகி இறக்கும் போது ஜனாசா தொழுகை இல்லை, கடமை இல்லை. மற்ற மனைவிமார்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் வஃபாத்துக்கு பின்னாடி தான் அவங்க எல்லாம் மௌத்தா போனாங்க. எல்லா மனைவிமார்களும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹயாத்தா இருக்க மௌத்தாகி நபியே ஜனாசா தொழு வச்ச ஒரு மனைவி யாருன்னா ஸைனப் பின்த் ஹுஸைமா ரலியல்லாஹு அன்ஹா. அதனால மற்ற மனைவிமார்கள் எல்லாம் அவங்கள ரொம்ப பொறாமையா பார்ப்பாங்களா, நபி ஜனாசா தொழு வச்ச பெண்மணி அப்படின்னு சொல்லி. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒருத்தருக்கு தொழு வச்சாங்கன்றாலே அதுவே அவங்க பாவ மன்னிப்புக்கு அவரோட ஈடத்துக்கு காரணம். அப்படிப்பட்ட நபி இவர் கடனாளியா என்ற கொண்டு வராதீங்கன்னு சொல்லுவாங்க. தூக்கிட்டு போங்க, நீங்க தொழு வச்சு அடக்கம் பண்ணுங்க அப்படின்னா ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில கடனாளியாக இறப்பதை பெருமானார் எந்த அளவுக்கு நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்பதை முஸ்லிம்கள் உணர வேண்டும். இன்னைக்கு சர்வ சாதாரணமா போச்சு. அது ஒரு பெருசாவே எடுத்துக்கிறது இல்லை. எனக்கு 5 லட்சம் கடை இருக்குங்க, எனக்கு 2 கோடி கடை இருக்குங்க, பெருசா வேற சொல்லிக்கிறாரு. அது இனியமான அல்லாஹ் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்துல ஒரு மனிதருடைய ஜனாசா வந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறத. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கம் போல கேட்டாங்க, இவருக்கு ஏதாவது கடன் இருக்குதான்னு சொல்லி. ஆமா யா ரசூலல்லாஹ், கடன் இருக்குது. எவ்வளவு இருக்குது? 2 தீனார் இருக்குது. நம்மலாம் என்ன அவருக்கு 5 லட்சம் இருக்குதுங்க, அவருக்கு 1 கோடி இருக்கு, அதான் பெருசா நினைக்கிறோம். 2 தீனார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல 2 தீனார், 2 தங்க காசு. அவங்க காலத்துல வெள்ளி காசும் தங்க காசும் ஒரே மதிப்பு தான், ஒரே மதிப்பு தான் அவங்க காலத்துல. 2 தீனார் இருக்குது யார சொல்லலாம்னு சொன்னாங்க. இது யாராவது இவருடைய கடனை நிறைவேற்றுறதுக்கு ஆள் இருக்குதான்னு கேட்டாங்க. யாரும் இல்லை யார சொல்லணும். அப்ப நீங்க தொழு வச்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் தொழு வைக்கல, நீங்க தொழு வச்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டாங்க. அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி. அவங்க சொன்னாங்க, யார சொல்லலாம், நான் அந்த 2 தீனாரை நான் கொடுத்துறேன், யார சொல்லலாம், நான் பொறுப்பேற்றுக்கிறேன், நீங்க தொழு வைங்க அப்படின்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு வச்சுட்டாங்க. மறுநாள் காலையில இவர் கொண்டு அடக்கம் பண்ணியாச்சுங்க. எத்தனை நாளா இருக்குது? 1 நாள். மறுநாள் காலையில அபூ கத்தாதாவை ரசூலுல்லாஹ் சந்திச்சாங்க. என்னப்பா நேற்று சொன்னீங்க 2 தீனாரை நான் கொடுத்துறேன், கொடுத்துட்டேன்னு கேட்டாங்க. அவர் கூப்பிட்டு கேட்கிறாங்க. ஏன்னா பொதுவா மௌத்து நேரத்துல நான் பொறுப்பேற்றுக்கிறேன் எல்லாம் சொல்லிடுவாங்க. 1 நாள் ஆனவனா கொஞ்சம் அப்படி கொஞ்சம் குறையும். 2வது நாள் 3 ஒரு 40 நாள் ஆனவன நான் எல்லாரும் அழுதாங்கன்னு சொன்னேன், அதுக்காக என் தலையில சுமத்திடுவீங்களா? ஏதோ அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஆறுதலுக்காக சொன்னேன்னு போயிட்டு கலந்து போயிடுவாங்க. நபி அப்படி கலக்கக்கூடாதுங்கிறதுக்கு சொல்றாங்க. அந்த 2 தீனார் என்னப்பா ஆச்சு கலத்துங்க. யார சொல்லல, நேத்தான அவர் இறந்தார். அவர் சொல்றாரு 1 நாள்தான் நான் ரசூல் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லி. மறுநாள் 2வது நாள் கேட்டாங்க. அவர் சொன்னாரு, அல்லாஹ்வுடைய தூதரே நான் கொடுத்துட்டேன்னு சொன்னாங்க. அப்பதான் சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொன்னாங்க, நீ எப்ப கொடுத்துட்டியா இல்லையா, அல் ஆன பரத்த அலைஹி ஜல்தஹு, இப்பொழுதுதான் அவருடைய தோல் அவருக்கு குளிர்ச்சியாக இருக்கிறதுன்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்பதான் அவர் கடனாளியாக எப்ப அடக்கம் செய்யப்பட்டாரோ அப்பொழுது அவருடைய உடம்பெல்லாம் கொதித்து கொண்டிருந்தது. நீ கடனை நிறைவேற்றிய பின்னால் தான் அந்த தோல் குளிர்ந்தது, அவருடைய
அந்த வேதனை நிறுத்தப்பட்டு இப்பொழுதுதான் அவருக்கு ரஹமத் இறங்கி இருக்கிறது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை உடனே கேட்டாங்க. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதிரியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடுமையான எச்சரிக்கைகள் செய்திருக்காங்க. ஒரு முஸ்லீம் எந்த நிலையிலும் கடனாளியாக இருக்கக்கூடாது. ஒரு கடன் ஆயிட்டாருன்னா அவர் அழுதுகிட்டே இருக்கணும் அல்லாட்ட, அல்லாஹ் என் கடனை சீக்கிரம் நிறைவேற்றுற, அல்லாஹ் நிறைவேற்றி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு ஃபர்து தொழுகைக்கு பின்னாடி இப்படி துஆ செய்வாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மாசமி வல் மகரமி, என் இறைவா பாவத்தில் ஈடுபடுவதிலிருந்தும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். கடனாளியான வாழ்க்கையிலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நான் பாதியாகவும் வாழக்கூடாது, என்னை காப்பாத்து. நான் கடனாளியாகவும் வாழக்கூடாது, என்னை காப்பாத்துன்னு சொல்லுவாங்க. பாருங்க, ஒரு பாவியையும் கடனாளியையும் ஒரு கோட்ல கொண்டு வர்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம என்ன செய்யறோம்? பாவிப்பை அவன் கிடக்கிறான், இவர் என்னடா இவர் கடனாளி இல்லை. ரசூல்லா ரெண்டு பேர்த்தையும் ஒரு கோட்ல கொண்டு வர்றாங்க. பாவி எப்படியோ கடனாளி அப்படித்தான் சொல்றாங்க. அல்லாஹ் யா அல்லாஹ் என்னை பாவியாக ஆகுவதில் இருந்தும் கடனாளியாக ஆகுவதிலிருந்து நான் பாதுகாப்பு தருகிறேன் ரசூல் சொன்னார். ஒரு சஹாபி கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பாவியை கொண்டு போய் கடனாளியோட சேர்க்கிறீங்களே, கடனாளி அவ்வளவு மோசமா அப்படின்னு கேட்டார். என்ன இப்படி கேட்டுட்ட சொல்ல கேட்டாங்க. கடனாளி ஆகிட்டா என்ன தெரியுமா? பொய் பேசுவான்ப்பா, பேசினா அவன் அறியாம பொய் வரும், வாக்குக்கு மாறு செய்வான், இப்ப தர்றேங்கன்னு சொல்லுவான், தரமாட்டான், வச்சுக்கிட்டு எங்கேயாவது இங்க இருந்துகிட்டே இல்லைன்னு சொல்லிடுவான். அவன் கடனாளியாக எப்ப ஆறானோ அந்த நிமிஷத்திலிருந்து அவன் பொய் பேச ஆரம்பித்து விடுகிறான். அந்த நிமிஷத்திலிருந்து அவன் வாக்குக்கு மாறு செய்ய ஆரம்பிக்கிறான். பொய் பேசுவதும் வாக்குக்கு மாறு செய்வதும் பாவம் இல்லையான்னு கேட்டாங்க. பொய் பேசுவதும் வாக்குக்கு மாறு செய்வதும் பாவம் இல்லையா? அதை ரெண்டையும் செய்ய வைக்கிறது இவன் கலன்தான் சொன்னாங்க. முஸ்லிம்கள் இன்னைக்கு சர்வ சாதாரணமாக இதை எடுத்துக்கிறாங்க. இதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுடைய ஒவ்வொருவருடைய விஷயத்திலையும் தனியா கவனம் செலுத்துவாங்க. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முஸ்லீம் எந்த நிலையிலும் அவர் கடனாளியாக இறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அதிகமான வழிமுறைகளை சொல்லி தந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதல்ல ஒரு முஸ்லீம் தேவை வந்தா மட்டும்தான் கடன் வாங்கணும். முதலாவது விஷயம் இஸ்லாம் சொல்லுகிறது, உனக்கு நிர்பந்த தேவை வந்தா கடன் வாங்க, இல்லைன்னா கடன் வாங்காத. கடன் வாங்காமையே நம்ம வாழணும்னு சொல்லி முதல்ல நினைங்க, அதுக்கு தகுந்த வாழ்க்கை எல்லாம் அமைச்சு கொடுப்பான். கடன் வாங்காம வாழணும், அந்த வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு அமைச்சு கொடுப்பான். அப்படி வேலை வழி இல்லை, கடன் வாங்கித்தான் ஆகணும்னு நிர்பந்தம் வந்தா இந்த எண்ணத்துல வாங்க சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த எண்ணத்துல? நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த கடனை நான் நிறைவேற்றிடுவேன் அப்படிங்கிற எண்ணத்துல நீங்க வாங்குனீங்கன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்கள் கடனை அல்லாஹ் உங்கள் சார்பாக நிறைவேற்றுவான். அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் உங்க கடனை. ஆனால் ஒரு மனிதன் வாங்கும் போதே இதை வாங்கிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், கொடுக்கறது தானே, அது அப்புறம் பார்த்துக்கலாம் என்ற எண்ணத்தில் வாங்குவாரையானால் இவன் வாங்கிய கடனும் அழிந்து போகும். இந்த கடனை எதிலே போட்டானோ அதுவும் அழிஞ்சு போயிடும் சொன்னாங்க, அதுவும் அழிஞ்சு போயிடும். அதனால எண்ணங்கள் நல்ல எண்ணத்துல நீங்க வாங்கன்னு சொல்றாங்க. வாங்க வேண்டிய நிர்பந்தம் வந்தா, இறைவா நான் இதை வாங்குறேன், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் அடைக்கணும்னா அதுக்கு நீ வழி சொல்லி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்துல வாங்க சொல்றாங்க நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூணாவது, ஒரு மனிதர் கடன் வாங்கி விட்டால் அவர் அந்த தவணை சொல்லியிருப்பார்ல, அந்த தவணை வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு முன்னாடியே அவகாசம் வந்துட்டா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நிறைவேற்றணும். உங்கள் கடனை சீக்கிரமாக நிறைவேற்றுங்கள் அப்படின்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாலாவது, வாங்கினதிலிருந்து அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் இந்த கடனை சீக்கிரம் நிறைவேற்றுறது வழி சொல்லாங்க, எனக்கு வழிகாட்டு. ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு அன்ஹு 10 சஹாபாக்கள் ஒருத்தர், சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள் ஒருத்தர். அவங்க வஃபாத் ஆகும்போது உஹது போருக்கு போறாங்க, தன்னுடைய மகனை கூப்பிட்டு வசியத் செஞ்சாங்க. ஜுபைர் இப்னு அவாம், அப்பா இங்க வா, நான் இந்த போருக்கு போறேன், அநேகமா இதுல நான் ஷஹீத் ஆகிருவேன்னு எனக்கு தோணுது, அதனால நான் ஷஹீத் ஆயிட்டேன்னு சொன்னா எனக்கு இவ்வளவு ரூபா கடன் இருக்குது, இந்த கடனை நீ நிறைவேற்றிரு வசிய செய்யறாங்க. ஒவ்வொரு பெற்றோர்களும்
கடனா வாங்கினா அதை எழுதி வச்சுக்கிறணும். இன்னார்கிட்ட இவ்வளவு ரூபாய் வாங்கியிருக்கிற, ஒருவேளை நான் இறந்து போய்விட்டால் இதை நிறைவேற்றணும்னு சொல்லி வசியத்தை எழுதி வைக்கணும். ₹1 இருந்தா கூட அது மறுமையில சொர்க்கத்துக்கு போறதுக்கு தடையா போயிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நீ 6 சகோதரிகள் இருக்கிறாங்க உனக்கு, அவங்கள நீ தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வசியம். ஒருவேளை இந்த என்னுடைய சொத்துக்கள் என்னென்ன இருக்குது, என்னென்ன தோட்டம் இருக்குது, இது இருக்குது, இதெல்லாம் வித்து கடன் அடைச்சிரு. அந்த கடன் அடைக்கிற அளவுக்கு உன்ட்ட பணம் காசு கிடைக்கலன்னு சொன்னா நீ என்னுடைய எஜமானன்ட்ட சொல்லி துவா செஞ்சு வாங்கிக்கன்னு சொல்லிட்டு போனார். என்னுடைய எஜமானன்ட்ட துவா செஞ்சு வாங்கிட்டு போனார். அதாவது ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, எங்க அத்தா வஃபாத் ஆயிட்டாங்க, உஹது போர்ல இவ்வளவு ரூபாய் கடன் வச்சுட்டு போயிட்டாங்க. நாங்க எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தா அது கடனுக்கு பத்தாததா இருந்துச்சு. அதனால அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு கடனாளியருடைய கடனா நான் நிறைவேற்றிக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொரு கடனை நிறைவேற்றும் போதும் யா மௌலா ஜுபைர் இக்லி தைனஹு, ஜுபைருடைய எஜமானரே, அவங்க சொல்லி கொடுத்தது, ஜுபைருடைய எஜமானரே இவருடைய கடனை நீ நிறைவேற்று அப்படின்னு துவா செய்வேன். துவா செஞ்ச கொஞ்ச நேரத்திலே யாராவது அந்த கடனை பொறுப்பேற்று நிறைவேற்றி கொடுத்துருவாங்க. இப்படி துவா செஞ்சு என் கடனை பூரா நான் நிறைவேற்றிட்டேன், என் பிள்ளை என்னுடைய சகோதரிகள் 6 பேர்த்தையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னு சொல்றாங்க. அல்லாஹ் தாலா தான் அதை நிறைவேற்றுவான். அல்லாஹ்ட்ட நம்ம சரணடைஞ்சு யா அல்லாஹ் இன்னும் கடனாளியா இருக்கிற, நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குறோம், அந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொருத்த கடன் வாங்குறோம். அவர் கடைசியில போய் எங்கேயாவது போய் மாட்டிக்கிருச்சுன்னு சொன்னா எல்லாத்தையும் சேர்த்து விட்டுட்டு ஓடி போயிடும். அல்லாஹ்ட்ட முறையிட்டோம்னா நிச்சயமாக அல்லாஹ் அந்த காரியத்தை நிறைவேற்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவிக்கு வர்றாங்க. அது ஒரு லுஹாவுடைய நேரம், தொழுகை இல்லாத ஒரு நேரம். ஒரு தூண்ல ஒரு சஹாபி சாஞ்சி கவலையோட உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அபு உமாமா, தொழுகை இல்லாத இந்த நேரத்துல நீ பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கிறியே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய கடனும் என் கவலையும் என்னை கொண்டு இங்க உட்கார வச்சிருக்குன்னு சொன்னார். என் கடனும் என் கவலையும் உட்கார வச்சிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு துவா சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் நம்ம மனப்பாடமே பண்றது இல்லை. கடன் எங்கேயாச்சும் கடன் கிடைச்சா ஓடி போய் வாங்க போவோம். அதுக்கு என்னென்ன பத்திரங்கள் எழுதணும், என்னென்ன வழிமுறை இருக்குது, எல்லாத்துக்கும் அடிபடுவோம். ஒரு துவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்காங்களே, இதை எழுதி மனப்பாடம் பண்ணி இதை மனப்பாடம் பண்ணி ஓதுவோம் அப்படின்னா ஓதுறது இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த துவா ஓது, உன் கடனும் நிறைவேறும், உன் கவலையும் போயிடும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக்க மினல் ஜுப்னி வல் புஹுல் வ அஊது பிக்க மின் கலபத்தி தைனி வ கஹ்ரி ரிஜால். 8 விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் பாதுகாப்பு தேடினாங்க. அதுல ஒண்ணு, கடன் என்னை மிகைப்பதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன், பிற மனிதர்கள் என்னை அடக்கி வாழும் அடிமைத்தனத்திலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன்னு சொன்னாங்க. இதை ஓதிக்கிட்டே இருந்தா அவர் சொன்னாரு, சில நாட்களிலேயே இதை நான் ஓதி வந்தேன், சில நாட்களிலேயே என் கடன் எல்லாம் தீர்ந்து போச்சு, என் கவலையெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்றாங்க அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மூமின்கள் முஸ்லிம்கள் தன்னுடைய வாழ்க்கையில எந்த நிலையிலும் கடன் இல்லாமல் வாழ வேண்டும். அந்த கடனை சீக்கிரம் நிறைவேற்றணும். அல்லாஹ் என்னுடைய கடனை நிறைவேற்றாம என்னுடைய ரூஹை கைப்பற்றாதேன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாளை மறுமை நாளையில அல்லாஹு தாலா ஒரு மனிதனை கூப்பிட்டு கேட்பானா, உனக்கு என்னப்பா ஆசைன்னு சொல்லி. அவர் சொல்வாரு, அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்ட ஒரு மனிதரை கூப்பிட்டு, அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்ட ஒரு மனிதரை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பா, உனக்கு என்ன ஆசை? யா அல்லாஹ், நான் மீண்டும் துன்யாவுக்கு போகணும், நான் உன்னுடைய பாதையில போர் செஞ்சு கொல்லப்படணும். மறுபடியும் 2வது தடவை கேட்பானா, 2வது தடவை அதே சொல்வாரு. 3வது தடவை கேட்பான், 3வது தடவை அதே சொல்வார். எப்படின்னா என்னன்னா, நான் துன்யாவுக்கு போகணும், உன்னுடைய பாதையில போராடணும், கொல்லப்படணும், ஷஹீதாகணும். இப்படிப்பட்ட ஷஹீது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்படிப்பட்ட ஷஹீதை கூட இறைவன் சொர்க்கத்துக்கு போகாம நிப்பாட்டி வச்சிருவாங்க. என்ன காரணம்னா, அவர் கடன் வாங்கி நிறைவேற்றாமல் அவர் இறந்து போயிருந்தால் இந்த ஷஹாதத்துடைய மரணம் கூட அவருக்கு நிப்பாட்டப்பட்டிருக்கும். எப்போ இந்த கடனை நிறைவேற்றுவாங்களோ அப்பதான் நிறைவேற்றும். அதனால இஸ்லாமிய ஷரிய சட்டம் என்ன தெரியுமா, ஒரு மனிதர் இறந்து போயிட்டா
முதல்ல அவர் சொத்துக்கள் என்னன்னு சொல்லி பார்க்கணும், கணக்கு போடணும். இவர் என்ன சொத்து விட்டுட்டு போயிருக்கிறார், எவ்வளவு ரூபா, 5 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குதுங்க, எவ்வளவு கடன் இருக்குதுன்னு பார்க்கணும். ஒரு 3 கோடி ரூபாய் கடன் இருந்துச்சுன்னா இந்த 5 கோடியில 3 கோடி கடனை தான் ஃபர்ஸ்ட் நிறைவேற்றணும். அப்ப மிச்சதைத்தான் சொந்த பந்தங்கள். அப்புறம் அவர் வசியத்துக்கு ஏதாவது பண்ணியிருக்கிறாரா, அவங்களுக்கு இதை கொடுங்க, இவங்களுக்கு கொடுங்க, இந்த பள்ளிவாசலுக்கு இதை கொடுங்க, மதரசாக்கு ஏதாவது கொடுங்கன்னு ஏதாவது பண்ணியிருக்கிறாரான்னு பார்க்கணும். அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணலை. இப்ப யாருமே பண்றது இல்லை. அது முந்தின காலத்துல அப்படி இருந்துச்சு, அதனால சட்டத்தை எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க அவங்க. இப்ப யாருமே வசியத்தை பண்றது இல்லை. நமக்கே பத்தலையே, அப்புறம் எங்க போய் வசியத்து பண்றது? அதனால வசியத்து இருந்துச்சுன்னா வசியத்து கொடுக்கணும், இல்லைன்னா மிச்சம் எவ்வளவு இருக்குதோ அதுதான் கொடுக்கணும். இப்ப ஒருத்தர் 5 கோடி ரூபா விட்டுட்டு போனாரு, 5 கோடி ரூபாய் கடன் வச்சிருக்கிறாருன்னா இந்த அந்த மொத்த பணத்தை கடன் தான் கொடுக்கணுமே தவிர வாரிசுக்காரங்க பிரிக்க கூடாது. கடன் தான் கொடுக்கணும். வாரிசுக்காரவங்க அவர் கடனாத்தான் நிறைவேற்றிட்டு போயிட்டாரு, நீ கடன்காரன் எவன் வந்தாலும் எங்க அத்தா மண்ணுக்குள்ள போய் இருக்கிறாரு அவர்கிட்ட போய் தோண்டி எடுத்துக்கான்னு சொல்லக்கூடாது. நீங்க எல்லாரும் பாதி ஆகிருங்க, அநியாயக்காரர் ஆகிருங்க. இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னு சொன்னா இது ஒரு சடங்கா போச்சு. இன்னைக்கு என்னது, ஜனாசா வந்த உடனே எங்க அத்தா ஏதாவது நல்ல ஏதாவது செஞ்சிருந்தா அல்லாவுக்கா மன்னிச்சுக்கிறங்க, ஏதாவது கொடுக்கல் வாங்கல் செஞ்சிருந்தா என்கிட்ட வாங்கிக்கிறங்க அப்படின்னு சொல்லு. ஆனா போய் கேட்டா கொடுக்கறது இல்லை. கபுசால சொல்லிடுறது. அப்புறமா போய் உங்க அத்தா இவ்வளவு ரூபா தர வேண்டி இருக்குப்பா அப்படின்னு, அது எங்க அத்தாட்ட போய் வாங்கிக்கிறங்க, எல்லாரும் பள்ளியாசல சொன்னாங்க அதனால சொன்னேன். இப்ப என்னன்னா இது சடங்கா போச்சு. அப்படி அல்ல. ஒருவர் இறந்து போனால் முதலில் அவருடைய கடனைத்தான் நிறைவேற்றணும். இதுதான் மார்க்கத்துடைய சட்டம். மிச்ச மீறி இருந்தா தான் சொந்த பந்தங்கள் வாரிசுகள் அதை பங்கீடு போட முடியுமே தவிர இல்லைன்னா அவருக்கு பங்கீடு செய்ய முடியாது. ஏன்னா இஸ்லாத்திலே கடன் வாங்கிவிட்டு அதை அடைக்காமல் இறப்பவருடைய நிலைமை மறுமையில் மிக பரிதாபமான நிலைமை. ஒரு ஷஹீதுக்கு எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிருவான், ஆனால் கடன் வாங்கிவிட்டு அதை நிறைவேற்றாமல் அவர் இறந்து போனால் அதை மன்னிக்க மாட்டான்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்காம வாழ வேணும். அல்லாஹ் எதை தந்தானோ தந்ததை கொண்டு போதுமாக்கி கொள்ளக்கூடிய வாழ்க்கையை முஸ்லிம்கள் முதல்ல அமைச்சு கொள்ளணும். வேற வழி இல்லாம நிர்பந்தமாக கடன் வாங்க வேண்டிய வேலை இருந்துச்சுன்னா அதை எவ்வளவு சீக்கிரம் அடைக்க முடியுமோ அடைச்சிடும். இல்லைன்னா முதல்ல வசியத் செஞ்சு வச்சிடணும், எனக்கு என்ன கடன் இருக்குதுப்பா, அதனால நீங்க அதை நிறைவேற்றிடணும், இந்த கடனை நிறைவேற்றிடணும், ஒரு பைசா கூட என் மேல கடனை வச்சிடாதீங்க, நான் மறுமையில போய் நான் மாட்டிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொந்த பந்தங்கள் உறவுகளுக்கு முன்கூட்டியே வசிய செஞ்சு வச்சிடணும். இல்லாமல் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையில இஸ்லாத்தினுடைய இந்த கொடுக்கல் வாங்கலில் எல்லா நிலையிலும் பரிபூர்ணமான நிலையிலே தூய்மையான நிலையிலே அதை கடைபிடித்து வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.